Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wa sayyidil mursaleen. Nabiyyina Muhammadin wa alihi wa sahbihi wa man sara ala nahjihi ila yawmiddin, amma ba'd. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற இந்த வகுப்பினூடாக மிக முக்கியமான வாழ்க்கையில் நாம் பேண வேண்டிய அமல்கள் குறித்து படித்தோம். அல்லாஹுடைய உதவியால் கடந்த 9 வகுப்புகளில் அதிகமான அமல்கள் குறித்தும் அதனுடைய அதிகமான மகத்தான நன்மைகள் குறித்தும் கடந்த 9 வகுப்புகளிலே நாங்கள் படித்தோம். அதே போன்று இன்றைய வகுப்பு 10வது வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மிக முக்கியமான அமல்கள் குறித்து அதனுடைய சிறப்புகள் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம். இந்த வகுப்புக்கு இந்த வகுப்பு இந்த தொடர், அதாவது மிக இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற இந்த தொடர் வகுப்பு 10 வகுப்புகளுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த சனிக்கிழமையிலிருந்து புதிய ஒரு தொடர் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகும். அது அல்லாஹ்வின் அன்பை பெற்றுத்தரும் அமல்கள், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரும் அமல்கள் என்ற தொடர் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து, அதுவும் 10 வகுப்புகள் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நடைபெறும் என்ற அந்த செய்தியை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டு, நம்முடைய இந்த இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற வகுப்பின் கடைசி வகுப்பு 10வது வகுப்பிலே முதலாவது நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அதுல நிறைய விஷயங்கள் குறித்து அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சிறப்புகள் குறித்து எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஸஹீஹ் முஸ்லிமினுடைய 223வது செய்தியாக நபிமொழியாக இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் பாதியாகும். ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்முடைய பார்வையில சுத்தமாக இருக்கிறது என்றால் என்ன? இதுல 2 வகையான சுத்தங்கள் இருக்கின்றன. ஒன்று உடல் சார்ந்த சுத்தம், 2வது உள்ளம் சார்ந்த சுத்தம். உடலிலும் சுத்தம், உள்ளத்திலும் சுத்தம். உடல் எப்படி நாங்க அதை உது செய்து, குறிப்பாக இந்த துஹூருக்கு அதிகமான அறிஞர்கள் உதுவுடைய கருத்தையும் சொல்லுவாங்க. உது செய்வதன் மூலமாக அதிகமாக உது செய்யக்கூடிய ஒருவர் தொழுகைக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர், தொழுகைக்காக தன்னை தயார்படுத்தக்கூடிய ஒருவர் எப்பொழுதுமே ஒரு நல்ல நிலையில் இருப்பார். எனவே அது ஒரு ஈமானுடைய ஒரு பகுதியை காட்டுகிறது என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். அது இருந்தாலும் அதே போன்று இன்னும் பல விளக்கங்களை நாங்கள் எடுக்கலாம். உடல் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கின்ற பொழுது அழுக்குகளிலிருந்து நஜிஸ்களிலிருந்து சுத்தமாக இருப்பதை இஸ்லாம் வரவேற்கிறது. ஏனென்றால் சுத்தம் என்பது ஆரோக்கியத்திற்கான மிக அடிப்படையான ஒரு வழி. சுத்தம் என்பது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழி. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆரோக்கியம் சார்ந்த அம்சங்களை இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். தொழுகைக்காக நாம் தயாராகினாலும் உது செய்து கொள்ள வேண்டும், உடல்களை அழகாக கழுகிக் கொள்ள வேண்டும். அதே போன்று உடல் உறுப்புகளை கழுகிக் கொள்ள வேண்டும். ஜுமா என்று வருகின்ற பொழுது, வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு செல்கின்ற பொழுது முழு உடலை நாங்கள் கழுகிக் கொள்ள வேண்டும். இதே போன்று உடல் சார்ந்த சுத்தம் என்பது ஈமானின் பாதி. அதே போன்று இந்த உடல் சார்ந்த சுத்தத்தோடு நாம் உள்ளம் சார்ந்த சுத்தத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸினுடைய கருத்துல அறிஞர்கள் அந்த கருத்தையும் வலுவாக சொல்வார்கள். உள்ளத்தினுடைய சுத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மோசமான தீய அருவருக்கத்தக்க குணங்களில் இருந்து உள்ளத்தை நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நயவஞ்சகத்தனம், அதே போன்று இணை வைப்பு, முகஸ்துதி, பொறாமை, வஞ்சகம், குரோதம், பகைமை, வெறுப்பு, கோபம், இப்படி பல்வேறுபட்ட உணர்வுகள், அதே போன்று உள்ளம் சார்ந்தவைகள், இப்படியான உள்ளத்தை மாசுபடுத்தக்கூடிய, உள்ளத்தை அழுக்குப்படுத்தக்கூடிய விடயங்களில் இருந்து எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் சுத்தமாக ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஹூர் ஷத்ருல் ஈமான்,
சுத்தம் என்பது ஈமானின் பாதியாகும். அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு அடியான் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்று நாங்கள் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்பதை உணர்ந்து நாங்கள் சொல்வது, அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்வது தம்லஉல் மீசான், மீசான் தராசை நிரப்பக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி சொல்லப்பட வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கை அப்படியே எங்களுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அந்த வார்த்தை வாழ்க்கையாக மாற வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் எப்படி நாம் சோதிக்கப்பட்டாலும், எப்படி நாம் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டாலும் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழுகின்ற அல்லாஹ்வை புகழுகின்ற ஒரு மனோநிலைக்கு நாம் வர வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் நாம் அல்லாஹ்வை புகழுகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருள்களை நாம் அருள்களாக பார்க்கின்ற அந்த நன்றி உணர்வு வரும். இல்லை என்று சொன்னால், மனிதனை பொறுத்தவரையிலே நன்றி உள்ளவனாக தனது ரப்புக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றிலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்ற அந்த வார்த்தையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே, வசுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனி அவ் தம்லஉ மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்த். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க, வல்ஹம்துலில்லாஹ், இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையும், சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் மிக தூய்மையானவன், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்ற வார்த்தைகள் என்று சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தம்லஆனி அவ் தம்லஉ மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த ரெண்டு வார்த்தைகளும் மீசானுடைய தராசை நிரப்பிவிடக்கூடியது என்று சொன்னார்கள். மீசானுடைய தராசு, நன்மையினுடைய தட்டை நிரப்பிவிடக்கூடியது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லது இந்த இடத்துல ஷக்கூர் ராவியினுடைய சந்தேகம், அதாவது இப்படி சொன்னாங்களா அல்லது அப்படி சொன்னாங்களா என்பதுல அந்த அவ் என்ற வார்த்தை வரும். அவ் தம்லஉ மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்த். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைகள் ஒன்று மீசானுடைய தராசை நிரப்பிவிடும், அடுத்தது அல்லது மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமிக்குள்ள எந்த அளவு இடம் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நன்மையால் நிரப்பிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஸ்ஸலாத்து நூர், தொழுகை என்பது ஒளி என்று சொன்னார்கள், பிரகாசம் என்று சொன்னார்கள். வஸ்ஸலாத்து, தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்க கூடியது. ஒரு மனிதனிடத்தில் எப்ப தொழுகை பேணுதலாக காணப்படுமோ, தொழுகையில அவன் பேணுதலாக இருப்பானோ, அவனுடைய வாழ்க்கையிலே பிரகாசம் தெரியும், அவனுடைய உள்ளத்திலே பிரகாசம் தெரியும். எனவே மனிதனை பிரகாசிக்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒளிதான் தொழுகை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று வஸ்ஸதகத்து புர்ஹான், ஒரு மனிதன் கொடுக்கின்ற தர்மம், ஒரு மனிதன் செய்கின்ற தர்மம் என்பது அவனுடைய ஈமானுக்கான மிகப்பெரிய அத்தாட்சி, ஆதாரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சதகா என்பது சதகத்து புர்ஹான், அதாவது புர்ஹான் என்ற அத்தாட்சி, ஆதாரம். ஒரு மனிதன் சதகா செய்கின்ற பொழுது அந்த சதகா என்பது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய உள்ளத்துல ஈமான் இருக்குது என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அஸ்ஸபுர் வஸ்ஸபுரு தியா, பொறுமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பொறுமையாக இருப்பது என்பது அது அவனுக்கு ஒளியாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். தியா என்று சொன்னால் ஒளியாக அவனுக்கு இருக்கும், அவனை இலங்க வைக்கக்கூடியது. தௌ என்று சொன்னால் இலங்கக்கூடியது, ஒரு மனிதனை அழகுபடுத்தக்கூடியது, ஒரு மனிதனை மிளிரச் செய்யக்கூடியது, ஒரு மனிதனை ஒளியாக பிரகாசப்படுத்தக்கூடியது பொறுமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக. குர்ஆன் என்பது உனக்கு ஆதாரமாக இருக்கும் அல்லது உனக்கு எதிராக ஆதாரமாக இருக்கும், உனக்கு சார்பான ஆதாரமாக இருக்கும். குர்ஆன நாங்க பேணி பாதுகாத்து வாழ்க்கையில அமல் செஞ்சா அது எங்களுக்காக அல்லாஹ் இடத்துல பேசும், எங்களுக்கு சாதகமாக அது இருக்கும். நாங்க குர்ஆனை ஓத இல்ல, குர்ஆன் படி அமல் செய்ய இல்ல, குர்ஆன் படி வாழ இல்ல, குர்ஆன் படி மக்களுக்கு அதை எடுத்து போதிக்க இல்ல, குர்ஆனை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் குர்ஆன் எங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பேசும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக, உனக்கு சார்பானதாக
உனக்கு சார்பாக அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடியது, உனக்கு சார்பான ஆதாரமாக அது இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவ் அலைக்க, அல்லது உனக்கு எதிரானதாக அது இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கொள்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ்! இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனைகளை மிக மிக சுருக்கமாக சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமினுடைய 223வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். திரும்ப நான் அந்த ஹதீஸினுடைய சுருக்கத்தை நான் சொல்றேன் பாருங்க. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு விஷயம், சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி. ஒன்று உடல் சார்ந்த சுத்தம், அடுத்தது உள்ளம் சார்ந்த சுத்தம். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை மீசானை நிரப்பக்கூடியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று வசுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனி அவ் தம்லஉ மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்த், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை மீசானை நிரப்பக்கூடியது என்பதாக சொல்லிவிட்டு, அல்லது இந்த வானம் பூமியினுடைய இந்த இடத்துக்குள்ள, வானம் பூமிக்குள்ள இடையில எவ்வளவு இடம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் நன்மையால் நிரப்பக்கூடியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று நாலாவது வஸ்ஸலாத்து நூருன், தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிரகாசமானது, ஒளிமயமானது. அந்த மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அந்த நேரான பாதையை காட்டக்கூடியதுதான் தொழுகை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று வஸ்ஸதகத்து புர்ஹான், அஞ்சாவது சதகா என்பது ஒரு மனிதன் ஈமான் அவனிடத்திலே இருக்கிறது என்பதற்குரிய ஆதாரம். சதகா செய்ய 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 அவன் மோமின் என்பதை அவன் நிரூபித்துக் கொண்டே செல்கிறான். ஆறாவது சபுர், பொறுமை என்பது தியா, அவனுக்கு ஒளியை வழங்கக்கூடியது, அவனை அழகுபடுத்தக்கூடியது, அவனை ஒளிமயமானவனாக அவனை ஆக்கக்கூடியது. ஏழாவது அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக, உங்களுக்கு சாதகமானதாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் அதனை ஓதி விளங்கி அமல் செய்து பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். அல்லது அவ் அலைக்க, நாம் அதை விட்டுவிட்டால் அது நமக்கு பாதகமாக ஆகிவிடும். அதே போன்றுதான் குல்லு நாஸ் யக்து ஃபபாயஉ நஃப்ஸஹு ஃபமுஅத்திகுஹா வ மூபிகுஹா, ஒவ்வொரு மனிதன் காலையில உழைப்புக்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அதே போன்று அந்த மனிதன் ஒன்று நரகத்திலே இருந்து அவனை விடுவித்துக் கொள்கிறான், அல்லது அவன் நரகத்துக்குள்ள தன்னை போட்டுக் கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகத்திலே இருந்து எங்களை நாம் விடுவித்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இப்படியான நல்லறங்களை செய்து எங்களை நரகத்திலிருந்து நாங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகள், எனவே இந்த அமல்களை இப்ப மேல நாங்க சொல்லி தந்த இந்த விஷயத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்க கடைபிடிப்பதோடு நாம் அடுத்த மனிதர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அடுத்ததாக இந்த வகுப்பினுடைய அடுத்த மிக முக்கியமான ஒரு அமல், மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில நாம் இதை கேட்பது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அமல் செய்யணும் என்ற அந்த நியத்தை அடிக்கடி நாங்க புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஹைர், என்ன ஹதீஸ் என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் முஸ்லிமினுடைய 806வது நபிமொழியாக பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன ஹதீஸ் என்று சொன்னா, பைனமா ஜிப்ரீலு காயிதுன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சமிஅ நகீதம் மின் ஃபௌகிஹி, திடீரென்று வானத்திலே இருந்து ஒரு சப்தம் ஒன்று கேட்டது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல சமிஅ நகீதம் மின் ஃபௌகிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு சத்தம், திடீரென்று ஒரு எதேர்ச்சியாக திடீரென்று ஒரு சப்தம் கேட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஃபஅ ரஅஸஹு, தலையை உயர்த்தினாங்க. ஃபகால ஹாதா பாபும் மினஸ் ஸமா ஃபுதிஹல் யௌம், சொன்னாங்க ஹாதா பாபும் மினஸ் ஸமா, இது ஒரு வானத்தினுடைய கதவு, வானத்தினுடைய ஒரு கதவு. ஃபுதிஹல் யௌம், இன்றைய தினம் இது திறக்கப்படுகிறது. லம் யுஃப்தஹ் கத் இல்லல் யௌம், அதாவது இன்றைய தினம், அதாவது இன்றைய தினத்தை தவிர வேற ஒரு நாளும் அது திறக்கப்படவில்லை, இதான் முதலாவது திறக்கப்படுகிறது என்று சொல்லி போட்டு, ஃபனஸல மின்ஹு மலக்,
அந்த வாசலால் ஒரு மலக்கு இறங்குகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப திடீரென்று ஒரு சத்தம் கேட்குது. அப்ப தலையை உயர்த்தி பார்த்தாங்க. அப்ப அந்த நேரத்துல சொல்றாங்க எப்படின்னு சொன்னால், இது ஒரு வானத்தில் இருக்கக்கூடிய கதவு ஒன்று துறக்கப்படுகிறது. அந்த கதவினால ஒரு மலக்கு இறங்குகிறார். ஃபகால ஹாதா மலக்கு நஸல இல அர்தி லம் யன்ஸில் கத் இல்ல அல்யௌம். அதே துறக்கப்பட்ட வாசல், அந்த நாள்ல தான் அந்த வானத்தில கதவு துறக்கப்படுது. ஒன்று. இரண்டாவது, ஒரு மலக்கு இறங்குகிறார். அவர் அன்றைய நாள் தான் அந்த மலக்கு உலகத்துக்கு இறங்குறார். அதுக்கு முன்னாடி இறங்கியவே இல்லை. ஹாதா மலக்கு நஸல இலல் அர்தி லம் யன்ஸில் கத் இல்ல அல்யௌம் ஃபஸல்லம. வந்து அந்த மலக்கு சலாம் சொன்னார். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மலக்கு வந்து சலாம் சொல்கிறார். வகால அப்ஷிர் பினூரைனி உதீதஹுமா லம் யுதஹுமா நபிய்யுன் கப்லக். அந்த மலக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? வகால அப்ஷிர் பினூரைன், இரண்டு ஒளிகள், நூறுண்டா ஒரு ஒளி, ரெண்டு ஒளிகளை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களை தவிர உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ரெண்டு ஒளியை நீங்கள் நன்மாராயமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த வந்த மலக்கு யார்கிட்ட சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, ரெண்டு ஒளி உங்களுக்கு கிடைக்குது. அது என்ன ஒளி என்று சொன்னா, ஒன்று ஃபாத்திஹத்துல் கிதாப். எந்த ரெண்டு ஒளியில ஒன்று என்ன? ஃபாத்திஹத்துல் கிதாப், ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா. ரெண்டாவது சொன்னாங்க வஹவாதீமு சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்கள், சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்கள் என்பதா சொன்னாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, லன் தக்ரா பிஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா வஅதீதஹு. நீங்க அதுல எந்த வசனத்தை ஓதினாலும் அதை விளங்கி நீங்க கேட்டாலும் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவும் துஆ தான், சூரா பக்ராவோட கடைசி வசனங்களும் துஆ தான். அதை நம்ம ஓதுனா நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். இது ஒரு மலக்குடைய வாக்குறுதி இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படுது. இந்த ஹதீஸை பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க. சத்தத்தை கேட்டால் தலையை உயர்த்தி பார்த்துட்டு சொன்னாங்க, இங்க வானத்துல ஒரு கதவு புதிதாக திறக்கப்படுகிறது. அந்த நாள்ல மட்டும்தான் அந்த கதவு திறந்தது. அதே நேரம் அந்த வானத்தால அந்த வானத்தினுடைய கதவினால ஒரு மலக்கு பூமிக்கு இறங்குறார். அந்த நாள்ல மட்டும்தான் அவர் இறங்குறார் என்றால் இதுக்கு முன்னாடி அவர் இறங்கியதே இல்லை. அப்படிப்பட்ட மலக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லி போட்டு சொல்றாங்க, ரெண்டு ஒளி, உங்களோட வாழ்க்கையை ஒளியாக்கி கொண்டே இருக்கக்கூடிய, உங்களோட வாழ்க்கைக்கு பிரகாசத்தை தந்து கொண்டே இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள். இது எந்த நபிக்கும் உங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்படவில்லை. அந்த ரெண்டு விடயங்களை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த மலக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாங்க. என்ன? ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி. இதை நம்ம ஓதினால், இதுல இருக்கக்கூடிய எந்த ஹர்ஃபை ஓதினாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை தருவான் என்பதாக அந்த மலக்கு சொல்றாங்க. இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. முஸ்லிம்ல 806வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸினுடைய விளக்கத்துக்கு வருவோம். இதுல புதிதாக ஒரு கதவு திறக்கப்படுது வானத்துல, ஒன்று. இரண்டாவது, புதிதாக ஒரு மலக்கு இறங்குறார். மூன்றாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த மலக்கு வந்து சலாம் சொல்லி 2 கொடுக்கறாங்க. அப்ப எனவே இதை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு ஒரு சங்கையாக, இந்த உம்மத்தை அல்லாஹ் கௌரவப்படுத்துவதற்காக, இந்த உம்மத்தை அல்லாஹு தஆலா கஷ்டத்துல போடக்கூடாது, இவங்க கேட்டால் நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்பதற்காகத்தான் வித்தியாசமான முறையில அல்லாஹு தஆலா ஒரு மலக்கு அனுப்பி என்னுடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, ரைட், இந்த வசனங்கள்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். அப்படி பார்த்தா தான் நமக்கு புரிய வரும் இது எப்படிப்பட்ட நூர், எப்படிப்பட்ட பிரகாசம் என்பது எங்களுக்கு புரிய வரும் என்பதை நான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது ஹவாத்திம் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்கள் என்று பன்மையில வந்து இருக்கிறது. வேறு ஹதீஸ்ல வச்சு பார்க்கும் பொழுது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் என்பதற்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால கடைசி 2 வசனங்களை பாருங்க. ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அத்தஅனா குஃபானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிச்சிடு. சமிஅனா, நாங்க கட்டுப்படுறோம், நாங்க வழிபடுறோம், கேட்கிறோம், வழிபடுறோம். சமிஅனா வ அத்தஅனா குஃபானக ரப்பனா, எங்களுடைய ரப்பே எங்களை மன்னிச்சிரு, வ இலைக்கல் மஸீர், உன் பக்கம் தான் தங்குமிடம் இருக்கிறது. இது துஆ.
அப்ப ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பி வல் முஃமினூன் என்று ஆரம்பிச்சு குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் என்று அப்படி முதல் அந்த வசனம் கடைசி 285 வசனம் முடியுது. 286வது எடுத்துக்கொள்ளுங்க. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. இதுல மிக முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கிறது சகோதரர்களே சகோதரிகளே. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு ஆன்மாவையும் அதனுடைய சக்திக்கு அப்பால் அல்லாஹ் நிர்பந்திப்பதில்லை, சோதிப்பதில்லை. தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுப்பதில்லை. எந்த ஒரு ஆன்மாக்கும் அது சுமக்க முடியாத கஷ்டத்தை அது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கொடுக்க மாட்டான். இதை நம்ம இதை என்ன செய்ய நம்ம புரிந்து உணர்ந்து ஓத வேண்டும். இதை நாம் புரிந்து உணர்ந்து ஓத வேண்டும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். அதுக்கப்புறம் பாருங்க, ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா, ரப்பனா லா துஆகிதுனா, எங்களை பிடிச்சிராதே, இன் நஸீனா, நாங்க அதாவது மறதியாக செய்து விட்டால், மறந்து விட்டால், நாங்க மறதியாக செய்து விட்டால் என்ன எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே. ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா. கதஅனா அது நஸீனாண்டா என்ன, நிஸ்யானண்டா என்ன, மறதி. அக்தஅனா நாங்க தவறு இழைத்து விட்டால் எங்களை குற்றம் பிடிச்சிராதே யா அல்லாஹ். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நீ எவ்வாறு சுமைகளை சுமத்தாட்டினாயோ எங்களுக்கு அது போன்று நீ எங்கள் மீது சுமைகளை சுமத்தாட்டி விடாதே. வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. ரப்பனா என்ன ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ் வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இது ஞாபகம் வைக்கணும், முக்கியமான வசனம். எப்பயுமே ஞாபகம். ஆயத்துல் குர்சியை விட ஆயத்துல் குர்சிக்கு எப்படி சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இதுக்கு நிறைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அடுத்த ஹதீஸ்ல நான் அதை சொல்லுவேன். அவ்வளவுதானே. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ், எங்களுக்கு சக்தி இல்லாத எங்களை மீது சுமத்தாட்டி விடாதே யா அல்லாஹ். இது அடிக்கடி கேட்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வசனத்தை ஓதி நம்ம துஆ கேட்கணும். இந்த வசனத்தை ஓதி அல்லாஹ் இடத்துல கேட்கணும். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ், எங்களுக்கு எந்த விஷயத்துல சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது சுமத்தாட்டி விடாதே யா அல்லாஹ். ஃபஅஃபு அன்னா, எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். ஃபஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா, எங்களுக்கு பாவ மன்னிப்பை தந்திரு யா அல்லாஹ். வர்ஹம்னா, எங்கள் மீது இரக்கம் காட்டி யா அல்லாஹ். அன்த மௌலானா, நீதான் எங்களுடைய பாதுகாவலன். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், அநியாயம் செய்யக்கூடிய காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. சுப்ஹானல்லாஹ். இதை நாம் அடிக்கடி ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா. الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. அதுபோல துஆ اهدنا الصراط المستقيم, நேரான வழியை காட்டுறியா அல்லாஹ். صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. யா அல்லாஹ் நேரான வழியை தந்துருவாயாக, நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். அப்ப நேரான வழி ஸிராத்தல் லதீன, எப்படிப்பட்ட நேரான வழி? அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் செய்தாயோ அவர்களுக்கு யார் மீது நீ அருள் செய்தாயோ அவர்கள் சென்ற பாதை, அதை எங்களுக்கு காட்டி விடுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், உனது கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதை அல்ல, வழிதவறி போனவர்களுடைய பாதை அல்ல, மாற்றமாக ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ அருள் செய்தவர்கள். வமைது இல்லாஹ வரசூல் வமைது இல்லாஹ வர்ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் அருள் செய்தவர்கள் யாரு? நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். இந்த முன் சென்றோர்களுடைய நல்லவர்கள், முன் சென்ற நல்லோர்களினுடைய வழி எங்களுக்கு நீ காட்டி விடுவாயாக என்பதைத்தான் அல்லாஹ்விடத்துல நாங்கள் கேட்கணும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 ஒளியாக அந்த மலக்கு வந்து கொடுத்தார் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து. அப்ப எனவே அந்த 2 ஒளிகள், அதுல எந்த ஹர்ஃப் ஓதி நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்டாலும் நிச்சயமாக நாம் கொடுக்கப்படுவோம், நேர்வழி கொடுக்கப்படுவோம். எங்களுடைய வாழ்க்கையை கூடிய சுமைகள் நீக்கப்படணும் என்றாலும் நாம் ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதை நீக்குவான் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆயதானி மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா
மன் கரஅஹுமா ஃபீ லைலத்தின் கஃபதாஹு. ஹைர். அல் ஆயத்தான் மின் ஆகிரி சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். அல் ஆயத்தான் மின் ஆகிரி சூரத்துல் பக்ரா. இப்ப நம்ம ஓதுனது ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பில் முஃமினூன், அதிலே இருந்து கடைசி ஃபஸ்ஸுல் கோமில் காஃபிரின் வரை இந்த 2 வசனங்களையும் மன் கரஅஹுமா ஃபீ லைலத்தின், யார் ஒரு இரவில் ஓதுகிறாரோ. மேல சொன்னது 2 நூறு சொல்லி வந்தது, பொதுவாக வந்தது 2 நூறு. அது சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி தானே, அது சரியான ஹதீஸ். ரைட். அதே போன்று இப்ப வாரது அல் ஆயத்தான் 2ன்னு தெளிவா வருது. மின் ஆகிரி சூரத்தில் பக்கரா, பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள். மன் கரஅஹுமா ஃபீ லைலத்தின், யாராவது ஒருவர் ஒரு இரவில் அதை ஓதினால், அந்த 2 வசனங்களையும் ஓதினால், ஒரு இரவுல ஓதினால் கஃபதாஹு, அவருக்கு அது போதுமாகும். அப்படின்னா என்ன? எந்த தீங்கில இருந்தும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும், ஷைத்தான தீங்கில இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். அதே மாதிரி வெறுக்கத்தக்க விஷயங்கள் அதுல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இன்னும் சில அறிஞர் சொல்லுவாங்க அப்படின்னா கஃபத்தாஹுண்டா அவர் கியாமுல்லை நின்று வணங்கிய, இரவு நின்று வணங்கிய நன்மை கூட அவருக்கு கிடைக்கும் என்ற விளக்கத்தை 2வது சொல்றாங்க. அதாவது முதலாவது விளக்கம் இதுதான், அதாவது எல்லா வகையான தீங்கில இருந்தும் அவருக்கு பாதுகாப்பை வழங்கும். அது 2வது கருத்து என்றால் நிச்சயமாக அவருக்கு வணக்கத்தில் ஈடுபட்ட நன்மையை அது கொடுக்க போதுமானது என்பதையும் சில அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப எனவே சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள், சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களை யார் ஒரு மனிதர் ஓதுகிறாரோ ஒவ்வொரு இரவிலும் ஓத வேண்டும். இது ஒரு இரவுல தான் இந்த ஹதீஸ்ல வந்து இருக்குது. அப்ப ஒரு இரவுல ஓதுறோம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குன்னா நம்ம ஒவ்வொரு இரவிலும் இந்த 2 வசனங்களையும் யார் ஓதுகிறாரோ அதை ஓதுறத வளமையாக்கி கொள்ளணும் தானே. இரவுலன்னா நம்ம இஷாக்கு பிறகோ அல்லது தூங்குற நேரத்துல என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். ஓதினால் அவருக்கு நிச்சயமாக அனைத்து விதமான தீங்குகளிலிருந்தும் அவருக்கு அல்லாஹு தாலா நிச்சயமாக பாதுகாப்பை கொடுப்பான். இந்த ஹதீஸ அபு மூசா உக்பத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இது வந்து அபு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் அல்ல, இவர் வேற. அபு மஸ்ஊத் இவர் ஒரு பத்ரில கலந்து கொண்ட சஹாபி. அபு மஸ்ஊத் உக்பத் இப்னு அம்ர், உக்பத் இப்னு ஆமிர் ஒரு இருக்கிறார். இது அபு மஸ்ஊத் உக்பத் இப்னு அம்ர். இப்னு மஸ்ஊத் ஒரு சஹாபி இருக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். இது அபு மஸ்ஊத் உக்பத் இப்னு அம்ர். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை 4008வது செய்தியாக பதிவு இருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் 807வது செய்தியாக பதிவு இருக்கிறார்கள். ஹைர். அப்ப இந்த 2 வசனங்கள், அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா சூரா பக்ராவினுடைய கடைசி வசனங்கள். இப்ப இந்த ஹதீஸ்ல வருது தெளிவாக சூரத்துல் ஃபாத்திஹா இல்ல, முன்னால் உள்ள ஹதீஸ்ல சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள். இந்த ஹதீஸ்ல வருது தெளிவாக வருது என்றால் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களை ஒருவர் ஓதினால், இரவையில ஓதினால் அவருக்கு ஷைத்தானுடைய ஏனைய கெடுதிகள் தீங்குகள்ல இருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதே போன்று இன்னும் ஒரு கருத்துல வந்து அவர் கியாமுல் லைல் நின்று வணங்கிய ஒரு நன்மையும் அவருக்கு கொடுக்கப்படும். இந்த ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ். இந்த 2ஐயும் வச்சு நாங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்தது இப்ப நாங்க இன்னும் ஒரு ஹதீஸ், ஏற்கனவே நம்ம ஒரு ஹதீஸ் பார்த்தோம், ஆயத்துல் குர்சி ஓதுனா ஷைத்தான்ல இருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று. அது வந்து அப்ப அதை ஓதி இதையும் நம்ம ஓதினால் நிச்சயமாக பூரணமான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். பூரணமான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். ஒரு மனிதன் வந்து எப்படி சொர்க்கத்துக்கு அவன் போறதுக்கு அவனுக்கு நன்மை செஞ்சு கொண்டுட்டான், சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவனுக்கு நன்மை அவன் செஞ்சுட்டான்டாலும் மேலதையும் அவன் செய்ய அவனுக்கு அந்தஸ்து தரஜா கூடும். அப்படித்தான் ஒவ்வொரு அமல்களும். ஒரு விஷயத்துக்கு 2 சிறப்பு வருது, ஒரே விஷயம் வந்து 2 சிறப்பை சொல்லுது அல்லது 2 சிறப்பு சொல்லப்படுது, இந்த 2 அமல்களுக்கு ஒரு சிறப்பு சொல்லப்படுது என்று சொன்னா அது இன்னும் அந்தஸ்து அது என்ன செய்யும், கூட்டக்கூடியதான் இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் தூங்க சென்றால், இந்த ஹதீஸை பாருங்க, இதுவும் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். நாங்க எங்களுடைய குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் என்றா, யஅகிது ஷைத்தான் அலா காஃபியத்தி ரஅஸி அஹதிக்கும் இதா ஹுவ நாம. ஒரு மனிதன் தூங்குவதற்காக சென்று விட்டால், ஒரு மனிதன் தூங்குறதுக்காக சென்று விட்டால் ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னால் அவனுடைய தலையில 3 முடிச்சுக்களை போடுகிறான். இது நம்ம கேட்கிற ஹதீஸ் தான், இது அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம். இதுல மிக முக்கியமான ஒரு விளக்கம் வருது, அதை நான் இன்ஷாஅல்லாஹ் சொல்றேன். யஅகிது ஷைத்தான் அலா காஃபியத்தி ரஅஸி அஹதிக்கும் இதா ஹுவ நாம ஸலாஸு உகத். ஒரு மனிதன் தூங்குவதற்கு சென்றால், இப்ப நீங்க தூங்க போறீங்க வேளையில, நீங்க தூங்குற வேளையில உங்களுடைய தலையில 3 முடிச்சுக்களை ஷைத்தான் போடுறான். 3 முடிச்சுக்கள் போடப்படுகிறது. யத்ரிபு
குல்ல உக்தத்தின் அலைக லைலுன் தவீல். அவன் ஒவ்வொரு முடிச்சையும் போடுகின்ற பொழுது என்ன சொல்லி போடுறான்டா, அலைக்க லைலுன் தவீல், நீண்ட இரவு நிம்மதியா தூங்கு, நீண்ட இரவு நிம்மதியா தூங்கு. சைத்தானுக்கு என்ன வேணும்? நம்ம என்ன திக்ரோட ஓதுனாலும் சரி, என்ன துவாவோட ஓதுனாலும் சரி, எப்படியாவது வழி எடுக்க பார்க்கணும். இப்போதான் வைங்களேன், நம்ம ஆயத்துல் குர்சி ஓதிட்டோம்டா சைத்தான பாதுகாப்பு, நமக்கு சைத்தான்ல பாதுகாப்பு கிடைக்கும். இப்ப சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஓதுனாலும் பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் அவன் வந்து ரைட், இந்த அளவுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கிடைச்சிட்டு இப்ப சுபுவுக்கு எலும்ப விடாம பார்க்கணும். சுபுவுக்கு இவனை எப்படியாவது எலும்ப விடாம ஆக்கிடணும். இவனுக்கு பூரண பாதுகாப்பு கிடைச்சிட்டு அதுக்குள்ள ஒண்ணும் செய்ய மாட்டான். ஆனா இப்ப அவனுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? சுபுவுக்கு எழும்பிடுவான். அப்ப இவனை எழும்ப விடாம என்ன செய்யணும்? இவனை படுக்க போடணும். அப்ப ஒவ்வொரு முடிச்சையும் அவன் போடுற பொழுது குல்லு உக்தத்தின் அலைக லைலுன் தவீல், நீண்ட இரவு நிம்மதியாக நீ தூங்கு என்று சொல்லி ஃபர்குத், நிம்மதியாக தூங்குன்னு சொல்லி ஷைத்தான் போடுவான். இப்ப அவன் அப்படியே தூங்குறான்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த ஹதீஸ்ல வேற ஒரு ரிவாயத்துல வருது, அதாவது இரவு முழுக்க தூங்கி காலை அடையும் வரை ஃபஜ்ர் இல்லாம தூங்குற ஒரு மனிதனை பத்தி கேட்கின்ற பொழுது தாக்க ரஜுலுன் பால ஷைத்தான் ஃபி உதுனைஹி, அந்த மனிதனுடைய காதுல வந்து ஷைத்தான் என்ன செய்யறான்? சிறுநீர் கழிச்சிட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சிறுநீர் கழிக்கிறதா இருந்தா அது எதா இருக்கணும்? மலசரூடமா இருக்கணும். அப்ப யாரோ மனிதன் சுபூத்தலாம உறங்குறானோ அந்த மனிதனுடைய காது சைத்தானுடைய என்ன மலசலகூடமா இருக்கிறது. புரியுதா? அதான் அர்த்தம். யார் சுபூத்தலாம உறங்குகிறாரோ, காலையாகும் வரை 7, 8, 9, 10 மணி வரைக்கும் உறங்குகிறாரோ, அவருடைய காது எப்படி மாறுதுன்னு சொன்னா சைத்தான் மலங்களிக்கக்கூடிய, சைத்தான் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு கழிவறையாக மாறிவிடுகிறது. அது இல்லாம அதை எப்படி அவன் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப ஷைத்தான் 3 முடிச்ச போடுறாரு. எழும்பி ஃபதக்கரல்லாஹ், எழும்பின உடனே போன் எடுத்து பார்க்காம எழும்புற உடனே ஃபதக்கரல்லாஹ். நிறைய பேர் என்ன எழும்புற உடனே போனை தான் பார்ப்பாங்க. போனை டைம் பார்க்கறது வேற விஷயம், போனை பார்க்க கூடாது ஹராம்னு சொல்ல வரையில. எழும்பிட்டு என்னதையாவது வந்திருக்குதா இதான்னு பார்க்க மெசேஜ்ல பாக்குறதுக்கு பதிலா எழும்பி எழும்பினால் முழித்து எழுந்தால் ஃபதக்கரல்லாஹ், தூங்கி எழும்பின என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹி அல்லதி. எங்க படிச்சோம்? சஹீஹ் புகாரில. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாதனா வ இலைஹி நுஷூர். தூங்கி எழும்பினத்தோட நம்ம ஓதுற துஆ அவ்வளவுதானே. அப்ப தூங்கி எழும்பினத்தோட இது ஞாபகம் வரணும். அப்ப ஃபதக்கரல்லாஹ் பொதுவாக வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க, தூங்கி எழும்பினா என்ன ஓதணும்? இந்த துஆ ஓதணும். பொதுவாக இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது, தூங்கி எழும்பினத்தோட திக்ர் செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த துஆ ஓதுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய திக்ரும் செஞ்சிருக்கிறாங்க, நிறைய துஆக்கள் ஓதி இருக்கிறாங்க. தஹஜ்ஜுதுக்கு எழும்பினால், தொழுகைக்கு எழும்பினால், அதை நம்ம படிச்சிருக்கிறோம். எங்களுக்கு லேசா சுருக்கமா சொல்றதா, லேசா ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஞாபகப்படுத்திட்டார். அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், நாங்க மரணிச்ச பின்னால் எங்களை உயிர்ப்பிச்ச அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், அவன் பக்கம்தான் நாங்கள் மீண்டு செல்ல போகின்றோம். விளங்குதானே? ஹைர். அப்ப எனவே நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஃபைனிஸ்ஸைகல ஃபதக்கரல்லாஹ், விழித்தெழுந்து ஸக்கரல்லாஹ, அல்லாஹ்வை அவர் திக்ர் செய்கின்ற பொழுது இன்ஹல்லத் உக்தா, 3 முடிச்சில ஒரு முடிச்சு என்ன செய்யும்? அவிழ்ந்து விடும். ரைட். இரண்டாவது ஃபஇன் தவல்லா, திக்ர் செய்வதனால ஷைத்தானுடைய முடிச்சு நீக்கப்படுது. இது திக்ர் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு சிந்தனை. அல்லாஹ்வை நாம சிந்திக்கிறது என்பது தூங்கி எழும்பின உடனே இது மிகப்பெரிய ஒரு இபாதா. தூங்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய சிந்தனை, தூங்கி எழுந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை. அப்ப தூங்கி எழுந்தா உடனே அந்த முடிச்சு அவுந்து போகும். இரண்டாவது ஃபைன் தவல்லா, உது செய்தால், உது செய்வதை பத்தி நம்ம சிறப்பு நிறைய பார்த்திருக்கிறோம். ஃபைன் தவல்லா, உது செய்தால் இன்ஹல்லத் உக்தா, இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படும். உது செய்வதன் மூலமாகவும் ஷைத்தானுடைய முடிச்சு அவிழ்க்கப்படும். உது செய்வதற்கு நம்ம எவ்வளவு சிறப்பு இருக்குது என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். மூன்றாவது ஃபைன் ஸல்லா, அது எந்த தொழுகை இருந்தாலும் சரி, எழும்பின உடனே தஹஜ்ஜுத் தொழுகிறாரு அல்லது வித்ர் தொழுகிறாரு, அவ்வளவுதானே. கியாமுல் லைல் இரவுல தொழக்கூடியது மொத்தமா கியாமுல் லைல், அல்லது அவர் எழும்பினத்தோட ஃபஜ்ருடைய முன்சுன தொழுகிறார், ஃபஜ்ர தொழுகிறார் அல்லது ஃபஜ்ர தொழுகிறார், ஃபைன் ஸல்லான்னு வருது, எந்த தொழுகைனாலும் சரி, அவ்வளவுதானே. அப்ப அவர் எழும்புற நேரம் ஃபஜ்ருக்கு, அந்த குறித்த ஃபஜ்ருடைய நேரம் கட்டாய கடமை நாம எழும்பிடணும். அதுக்கு முன்னால் எழும்பி எந்த தொழுகை தொழுதாலும் சரி. அப்படி இல்லை ஒரு ஃபஜ்ருக்கு தான் எழும்புறாருன்னா
கியாமுல் தொலை இல்லை என்பதுக்கு அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். ஏன்னா அது சுன்னத்து. அதானே ஃபஜ்ர் எழும்பி அவர் தொழுகிறார். ஃபஇன் ஸல்லா இன் ஹல்லத் உக்தா, அவருடைய அடுத்த முடிச்சு 3 முடிச்சும் அவிழ்க்கப்படுகிறது. வளதானே முதலாவது என்ன? முதலாவது நம்ம ஷைத்தான் அந்த 3 முடிச்ச அவிழ்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் இது நடக்குது. அதாவது ஒரு மனிதன் வந்து தூங்க சென்றால், இரவுல தூங்க சென்றால் முடிச்சு போட்டுருவான். நம்ம நல்லா யோசிச்சு வச்சுக்கணும். நான் காலையில எழும்பின உடனே 3 முடிச்சுக்களையும் அவிழ்த்துட்டோம்டா, இன்னைக்கு இந்த ஹதீஸ்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் கடைசியில பாருங்க. இதை நீங்க முழுமையாக பேணிவாங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க புத்துணர்ச்சியை உணர்வீர்கள். அந்த நாள் நல்ல ஒரு மனசுக்கு இதமான ஒரு நாளாக மாறும். தானே ரைட்? ரசூலுல்லாஹ் அதை சொல்லி தந்தாங்க. நிறைய பேர் இந்த ஹதீஸை கேட்கிறதான், ஆனா அது யதார்த்தத்தை புரியற இல்ல. ரைட்? 3வது முடிச்சு அவிழ்க்கப்பட்ட உடனே ஃபஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ். ரைட்? இதான் பாயிண்ட். இப்ப 3ஐ முடிச்சு அவிழ்த்து போட்டு காலை அடைந்தால் ஒன்று நஷீத்தா, உற்சாகமானவனாக, தெளிவா ஹதீஸ்ல வருது, உற்சாகமா இருப்பார். நஷீத்னா என்ன, நஷாத்தனா என்ன, உற்சாகமா இருப்பார். அவருக்கு உதாரணம் வச்சுக்கோங்களேன், 2 ஹவர்ல செய்யற வேலைகளை அவர் 1/2 ஹவர்ல செஞ்சிருவாரு. ஏன்னா அந்த அப்படி ஒரு பரக்கத்து உண்டாகும், உற்சாகமா இருப்பாரு. இல்லைன்னா தூங்கி 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 தானே 1 ஹவர்ல செய்யறது 5 ஹவருக்கு செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப பாருங்க, நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ். நஃப்ஸ் உடல் அல்ல, ஒன்று உடலுக்கு சொல்லிட்டாங்க நஷீத், உற்சாகமா இருப்பார். உடல் வந்து உற்சாகம், உடல் வந்து உற்சாகம். 2வது வந்து நஃப்ஸ். நஃப்ஸ் என்பது ஆன்மா. அதாவது உடல்லையும் உற்சாகம் வேணும், ஆன்மா அது தய்யிபாக இருக்கணும். ஆன்மா செத்து போச்சுண்டா, ஆன்மா நோய்வாய்ப்பட்டு, ஆன்மா அழுக்காயிட்டுன்னு சொன்னால் எங்களுடைய ஆன்மா 2 பகுதி இருக்கு. மனிதனுடைய உடல் இருக்கிற மாதிரி உள்ளம், கல்பு, ஆன்மா, இந்த பகுதியிலும் அடுத்த பகுதியிலும் இருக்குது. என்னுடைய உள்ளம் வந்து நஃப்சுல் முத்மஇன்னாவாக மாறணும், அமைதியான உள்ளமாக, அமைதியான ஆன்மாவாக மாறணும். அப்ப அப்படியான ஒரு நஃப்ஸாக மாறிவிட்டால் அப்ப சுறுசுறுப்பாக இயங்குவார், மனசுல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ராஹத் இருக்கும், யாரை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை, யாரோட எந்த கோபம் இல்லை, குரோதம் இல்லை, மனசு ஆரோக்கியமாக, உள்ளம் வந்து அவர் அந்த நாள்ல சந்தோஷமா இருப்பார். அப்படி இல்லை என்று சொன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு உள்ளத்துல ஒரு எப்பயுமே என்னடா இது, ஏன் பிறந்தோம், என்ன இது, ஏன் வாழ்றோம், வாழ்ந்து என்ன செய்ய, நம்ம வாழ்ந்து என்ன 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 கிடைக்க போகுது, இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் போகுது. எழும்புறோம், சாப்பிட்றோம், படுக்கிறோம், எழும்புறோம், சாப்பிட்றோம், அங்கங்க போறோம், வாரம், படுக்கிறோம். இந்த மாதிரி சிந்தனை எப்ப வரும்? இத ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க தெளிவா. ஹபீசுன் நஃப்ஸாக இருப்பார், கஸ்லானா இருப்பார், சோம்பேறியாகவே இருப்பார். சோம்பேறித்தனத்துல இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இந்த 3 அமல்களையும் செய்வதனூடாக ஒவ்வொரு நாளையும் நாங்க மகிழ்ச்சியானதாக மாத்தலாம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் நான் சொல்ல வரேன். ஷைத்தான் 3 முடிச்சு போறேன், அவளை நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம், அதல்ல. நாம் அந்த 3 முடிச்சுக்களையும் அவிழ்ப்பதனால் அந்த நாள் நல்ல நாளாக, நல்ல நாள் கெட்ட நாள் நம்ம சொல்ல முடியாது, அந்த மனிதனை பொறுத்து, யார் சுபு தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருப்பார். அதே நேரம் அவர் நினைக்கிற நல்ல நாள். இப்ப உதாரணம் சொல்லுவேன், எனக்கு இன்றைக்கு நாளே சரியில்லைப்பா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நாள் சரியில்லை, நீங்க சரியில்லை, அதனால நாள் என்ன உங்களுக்கு சரியில்லாம ஆயிருச்சு. அந்த பார்வை தான் பிழை. காலமத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது, இது நல்ல நாள், இது கெட்ட நாள், இது மோசம், அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இந்த 3 செஞ்சீங்கன்னா நீங்க பாக்குற அந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாள் நீங்க நினைப்பீங்க. ஒருவர் வந்து முழுமையா பாவத்தில் ஈடுபட்டிருப்பாரு, அவர் சொல்லுவார் இன்னைக்கு மாசம் நல்ல ஃபன்னா ஜொலியா கழிஞ்சிட்டு நாள். ஆனா அவருடைய பார்வையில் அது ஜொலி ஃபன்னா தெரியும், அந்த நல்ல நாளா இருக்கும். ஆனா உண்மையிலேயே அவர் வந்து மானசீக ரீதியாக அவருக்கு நல்ல நாளாக அது இருக்காது. அது அடுத்த நாளோட ஒப்பிடும் பொழுது, அடுத்த நாள் மாறும் பொழுது, 3 நாள் ஆகும்போது, 4 பொழுது அவருக்கு இன்னும் அது கவலையும் துன்பத்தையும் அதிகரிக்கும். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில ஒவ்வொரு நாளும் இதை பேணுதலாக செஞ்சு வந்தா நிச்சயமா அவனுடைய நாள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் இன்ஷா அல்லாஹ். அப்ப 3 விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து கொள்ள வேண்டும். அது என்ன? காலையில எழும்புனத்தோட நீங்க மறந்துடாம எப்பயுமே நம்ம என்ன செய்ய, காலையில எழும்பி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொஞ்சம் தூங்கி முட்டிட்டு, அதுக்கு பிறகு போனை கொஞ்சம் பார்த்துட்டு, அதுக்கு பிறகு என்ன பாத்ரூமுக்கு போய்த்து வந்து, அதுக்கு பிறகுதான் நமக்கு அதுக்கு பிறகு மோத்த கையை கழுவி உதவு செஞ்சுட்டு வந்தாலும் நம்ம ஒரு மயக்கத்துல தான் இருப்போம். அப்படி அல்ல, எழும்புற உடனே நாங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும். 1, 2வது உதவு செய்யணும், எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி, காலை கடன்களை நிறைவேற்றிட்டு நம்ம உதவு அழகாக செஞ்சு கொள்ளணும். உதவு செஞ்சுட்டு ஓத வேண்டிய துவாவை ஓதி கொள்ளணும், அதுவும் அந்த திக்ருக்குள்ள வந்துடும். உதவு செஞ்சுட்டு ஓத வேண்டிய துவா ஓதி கொள்ளணும். அதே மாதிரி நாங்க தொழுகையை பேணுதலாக உள்ளச்சத்தோட தொழும் பொழுது அந்த நாள், அந்த மனிதன் அந்த நாள்ல என்ன செய்வான், சந்தோஷமானவனாக, மனசுல
ஒரு நிம்மதி அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் உற்சாகமானவனாக அந்த நாளை அடைவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரியுடைய 1142வது செய்தியாகவும், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 776வது செய்தியாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஹைர். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதாவது ஒரு அராபி, ஒரு கிராமப்புறத்து மனிதர் வந்தாரு. ரசூல் அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் மேலதிகமான உஃபரியான எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சொர்க்கத்துல அந்தஸ்தை கூட்டக்கூடிய, சொர்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கக்கூடிய, சொர்க்கத்துல எங்களுக்கு மாளிகையை பெற்று தரக்கூடிய, அதே போன்று சொர்க்கத்துல தரஜாவை கூட்டக்கூடிய அமல்களை நம்ம பார்த்தோம். இப்போ முதலாவது சொர்க்கத்துக்கு போறதுக்கான பேசிக் அடிப்படை தகமை என்ன, அதை நம்ம இந்த வகுப்புண்டியோட முடிகிறதுனால இதை நம்ம பார்த்துட்டு கடைசியாக ஒரு செய்திக்கு அதையும் பார்த்து சில வகுப்பு முடிச்சு கொள்வோம். இப்ப நாம கடைசியாக சிறப்புகள்ல கடைசியா பாக்குற இதுதான். இப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு ஆளுக்கு யோசனை வரும். நீங்க சொன்னீங்க, அதாவது யார் ஒரு மனிதன் துஹா தொழுதா அவருடைய அவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். அதே மாதிரி துஹா தொழுதா அவருக்கு உடல் உறுப்புக்கு தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். அதே மாதிரி துஹருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத், துஹா 4 ரக்காத் தொழுதா சொர்க்கத்துல மாளிகை கிடைக்கும். அதே மாதிரி அனாதைகளை பராமரிச்சா ரசூலாவோட சொர்க்கத்துல இருப்போம். அதே மாதிரி தஹியத்துல் தொழுதா சொர்க்கத்துக்கு நம்ம போவோம். இப்படி சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரசூலாவோட இருக்கிறதுக்கு, அதே மாதிரி பள்ளிக்கு நடந்து போனா என்ன சொர்க்கத்துல தரஜா அந்தஸ்துகள் கிடைக்கும். இப்படி நிறைய சொன்னீங்க. அதே மாதிரி உது செஞ்சுட்டு துவா ஓதுனா சொர்க்கத்துல 8 வாசல் திறக்கப்படும் சொன்னீங்க. ரைட். சொர்க்கத்துக்கு போறதுக்கு அடிப்படை என்ன? முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும். அது போறதானே. உதாரணமாக சொர்க்கத்துக்கு போறதை விட்டு போட்டு நம்ம அதுக்கு அதனுடைய உள்ளுக்குள்ள போய் என்ன எங்களுக்கு உயர் அந்தஸ்து கிடைக்குது, தரஜா கிடைக்குது, சொர்க்கத்துல மாளிகை கிடைக்குதுன்னு நம்ம பேசுறோம். நாங்க சொர்க்கத்துக்கு போறோம்னா என்ன செய்யணும்? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி தந்த ஒரு ஹதீஸை நாங்க பார்ப்போம். ஆனா இதுதான் எங்கள் அடிப்படை. இந்த அடிப்படையோடு நாம் என்ன செய்யணும்? அடுத்த அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஒரு ஆராபி, அராபியன் அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு கிராமப்புறத்து அரபி வந்தார். ஃபகால துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தகல்துல் ஜன்னா. யா ரசூலல்லாஹ், ஒரு அமலை சொல்லித்தாங்க, நான் அதை செஞ்சா நான் சொர்க்கத்துக்குள்ள நுழையணும், சொர்க்கத்துக்கு நுழைகிறதுக்கான அமலை எனக்கு சொல்லித்தாங்க. அதுதானே அப்படி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கால சொன்னாங்க, தஅபுதுல்லாஹ், நீ அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், ஒன்று. வலா துஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வச்சிட கூடாது. அடிப்படை தகமே நல்லா நோட் பண்ணி நல்லா குறிச்சு நம்ம வாழ்க்கையில பேணி வரணும். நீ அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதே மாதிரி தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பிஹி ஷையா, கலிமாவுடைய விளக்கம் தான் இது. அல்லாஹ் மட்டும் நீ வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வச்சிடக்கூடாது. நம்ம எந்த கட்டத்திலையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, ஒன்று. ரெண்டாவது, துகீமுஸ் ஸலா அல் மக்தூபா, 5 நேர தொழுகையை நீ கரெக்டா தொழணும். ரெண்டாவது என்ன? 5 நேர தொழுகை, துஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா சுபஹ். ஆனா 4 தொழுகை, ஆனா 1 மிஸ் ஆகுது, சுபஹ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. 5 நேர தொழுகையை நீ பேணி தொழுது வர வேண்டும். மூன்றாவது, நீ ஜகாத் கொடுக்க தகுதியானவனாக இருந்தால் சதகாவை கொடுத்தேன்னு சமாளிக்க இயலாது. ஜகாத் எவ்வளவு இருக்குதோ கணக்கு பார்த்து கொடுக்கணும். நிறைய பேருக்கு ஜகாத்தை பத்தியே தெரியாது. ஜகாத்தை எப்ப கொடுக்கணும், ஏது ஒன்றுமே தெரியாது. நிறைய பேர் ஜகாத்தை பத்தி அறிவில்லாம இருக்காங்க. அவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறார், ஜகாத்தை பத்தி அவருக்கு தெரியாது. இப்ப தெரியாம இருக்கிறது ஒரு கடமை. எனக்கு கடமை, தொழுகை கடமைன்னு சொன்னா நான் அதை பத்தி தெரிகிறது கடமை. எனக்கு அல்லா இடத்துல போய் சொல்ல யாழ்ல எனக்கு தொழுகை பத்தி அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்ல இயலாது. ஜகாத் எனக்கு கடமையாதுன்னா அதை பத்தி அறிகிறது என்ற கடமை. அப்ப நீ ஜகாத்தை நிறைவேற்றி, அதே போன்று 4வது சொன்னாங்க, ரமதான், ரமதானுடைய நோன்பை நீ என்ன செய்யணும்? நோற்று வர வேண்டும், நோன்பை நோற்று வர வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி கொடுத்த பொழுது இந்த 4 விஷயம் தான் சொல்றாங்க. இப்ப ஹஜ் என்பது அது ஒரு அடிப்படை கடமையாக இருந்தாலும் அது எல்லாருக்குமே என்ன செய்யாது, கடமையாகாது. யாருக்கு? ஒரு வலிலாஹ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தாஅ இலைஹி சபீலா, போறதுக்கான பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு விஷயங்களும் இருக்க வேண்டும். போறதுக்கான பாதுகாப்பு, அவர் போறதுக்கான வாய்ப்பு வசதியும் இருக்க வேண்டும். அதே போன்று அவர்கள் காசு போறதுக்கான பண ரீதியான வசதி வாய்ப்பும் அவர்கிட்ட இருக்கணும்.
அப்ப இந்த மனிதரை பொறுத்தவரை ரைட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ரைட் இவர்கிட்ட அந்த ஹஜ்ஜுக்கு போறதுக்கான வசதி வாய்ப்பு அவருக்கு இல்லை என்பதனால இப்படி சொல்றாங்க. ஒருவருக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கான வசதி வாய்ப்பு இருந்தா அஞ்சாவது அந்த கடமையும் வேற ஹதீஸ்ல வச்சு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா இந்த மனிதரை பொறுத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருப்பாங்க, ரைட் இவர் ஹஜ்ஜு கடமை இல்லை என்பதனால அந்த ஹஜ்ஜை சொல்ல இல்லை. ஆனா நாலாவது நோம்ப சொன்ன பொழுது கால் அவர் சொன்னாரு, அந்த வந்த மனிதர் சொன்னாரு, அப்ப பாருங்க அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, 5 நேரம் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், அதே போன்று கடமையான ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும், அதே போன்று நோன்ப கடமையான நோன்ப முழுமையாக பிடிக்க வேண்டும். அப்ப கால் அந்த மனிதர் சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா அஸீது அலா ஹாதா, அல்லாஹ் அதாவது வல்லதி நஃப்ஸி பியதிஹி என்னுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறதோ, என்னுடைய ஆன்மா எவருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக லா அஸீது அலா ஹாதா, இதை விட நான் அதிகமாக எதையும் செய்ய மாட்டேன். இது புகாரினுடைய ரிவாயத். முஸ்லிமுடைய ரிவாயத்துல வலா அன்குஸ் மின்ஹு, இதை விட குறைவாக செய்யவும் மாட்டேன், இதை விட குறைச்சிட மாட்டேன். விளந்தானே? புகாரினுடைய ரிவாயத்துல இது மட்டும் வலா அஸீது அலா ஹாதா மட்டும் தான் வருது, இதை விட கூட நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு ஃபலம்மா வல்லா. இப்ப அவர் திரும்பி போற பொழுது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸர்ரஹு அய்யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னah ஃபல்யன்துர் இலா ஹாதா, யாராவது ஒரு மனிதருக்கு யார் சொர்க்கவாதி என்பதை பார்க்கிறதுக்கு ஆசையாக இருக்கு என்றால் இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்க. யாராவது ஒருவர் சொர்க்கவாதியை பார்க்கணும் என்று ஆசைப்பட்ட இவரை பார்த்துக் கொள்ளுங்க. அவர் என்ன வாக்குறுதியில அவர் உண்மையாக இருந்தார். இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தும் வருது. அப்ப ரசூல் சொன்னாங்க, இவர் உண்மைப்படுத்தினால் நிச்சயமாக இவர் வெற்றி பெறுவார். அவர் இந்த மனிதர் வேற ஒரு ரிவாயத்துல வருது, இவர் வந்த மனிதர் இவர் உண்மைப்படுத்தினால் அவர் வெற்றி பெறுவார்னு சொன்னாங்க. இதுல தெளிவா வருது, யார் ஒருவர் சொர்க்கவாதியான ஒரு மனிதரை பார்க்கணுமா இருந்தா இவரை பார்த்துக் கொள்ளுங்கன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நாம கலிமாவை சொல்லி இணை வைக்காம அல்லாஹ்வை தொழுது அதே போன்று ஜகாத்தை நிறைவேற்றி நோன்ப பரிபூர்ணமா பிடித்து ஹஜ்ஜு கடமையான அந்த ஹஜ்ஜையும் செய்தா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்த ஹதீஸ் புகாரினுடைய 1397 செய்தியாகவும் முஸ்லிமினுடைய 14வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா, ரைட் நம்ம அடிப்படை கடமைகளை விட்டு போட்டு நம்ம எதை செஞ்சாலும் அது சரி வராது. இது ஒரு பகுதி. அதனால இப்ப நம்ம ரைட் மாஷா அல்லாஹ் கலிமா அல்லாஹ்வை வணங்குறோம்னா அல்லாஹ் வணங்குறதுக்குள்ள இன்னொரு விஷயம் வரும் விரிவாக. ஹுக்கூக்குல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை மாதிரி அடியார்களுக்கு செய்ய கடமையும் வரும். அது அல்லாஹ்வை சரியா வணங்கக்கூடிய ஒருவர் யாருண்டா அவர் அடியார்களோடையும் சரியா இருக்கணும். இப்ப இவர் அல்லாஹ் கரெக்டா வணங்குறாரு, ஆனா கடன் எடுத்தா கொடுக்குறாரு இல்லைண்டா அவர் அல்லாஹ் சரியா வணங்க இல்லை. அதே மாதிரி அதையும் நாங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம 5 நேரம் தொழுகிறோம், அதே மாதிரி ஜகாத் கொடுக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போறோம். இப்ப நான் கரெக்ட் நான் சொர்க்கம் போவேன்னு நினைச்சிட கூடாது. அடுத்த ஹுக்கூக்குல் இபாத் அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகள்ல நம்ம அதிலையும் பரிபூர்ணமாக பூர்த்தியாக நாங்க முழுமையாக ஈடுபட்டு செயல்பட வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். அதே நேரம் நாங்க இந்த அடிப்படையை விட்டு போட்டு என்னதான் சுன்னத்து நஃபிலு ராத்திபு என்ன செஞ்சாலும், ரவாத்திபுகள் எதை செஞ்சாலும், சுனத்தான நஃபிலான ஏனைய வணக்க வழிபாடு எதை செஞ்சாலும் நிச்சயமாக அதுக்கு பெருமதி இல்லை. எப்ப பெருமதி கிடைக்கும்? இதை செஞ்சு என்டர் ஆகிட்டால் தான். விளங்குதானே? இதை செஞ்சு அதுக்குள்ள நுழைஞ்சாத்தான் அவர் என்ன செய்வாரு? நிலத்தை வாங்காம எப்படி வீடு கட்டலும்? இப்ப நிலத்தை வாங்காம இவர் என்ஜினியர் பிடிக்கிறாரு, எஸ்டிமேட் போடுறாரு, இப்படி கட்டணும் அப்படி கட்டணும், ஆனா நிலம் வாங்க இயலணும். நடக்குமா? நிலத்தை வாங்கி கட்டுறதுக்குரிய வீடு கட்டுறதுக்குரிய பொருள் எல்லாம் வாங்கி போட்டுதான் அடுத்த விஷயம் செய்யணும். இப்ப நாம என்ன செய்யணும்னா ரைட் முதலாவதாக இந்த அடிப்படையான அம்சங்கள்ல பொடுபோக்கு செய்யக்கூடாது. இதுல கரெக்டாக நம்ம இருக்கணும் என்பதை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இந்த ஹதீஸும் சரியான ஹதீஸ். ரைட், கடைசியாக நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸை பார்ப்போம். இது மிக சிறப்புக்குரிய ஹதீஸ். நாங்க எங்க ஒன்று கூடினாலும், நாம எந்த இடத்துல ஒன்று கூடினாலும் இந்த நியத் இருக்கணும். அதே மாதிரி நாம் யாரை சந்திச்சாலும் இந்த நியத் இருக்கணும். யாரோட பழகினாலும் இந்த நியத் இருக்கணும். யாரை நாங்க நேசிச்சாலும் இந்த நியத் இருக்கணும். யாரோட நாங்க பழகினாலும் இந்த நியத் இருக்கணும். இது சாதாரண ஒரு அமல் அல்ல. இப்ப நாங்க அதாவது உடல் ரீதியாக நாங்க ஒன்றாக இல்லாவிட்டாலும் உள்ளம் ரீதியாக நாங்க ஒன்று கூடி இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் இந்த நன்மையை தர போதுமானவன். அதே போன்று நம்ம எந்த இடத்துல ஒரு நன்மைக்காக கூடினாலும், நன்மைக்காக சேர்ந்தாலும், நன்மைக்காக நாங்க ஒன்று கூடி பேசினாலும், அதே போன்று நாம் ஒருவரை நேசித்தாலும், எந்த ஒரு கட்டத்திலும் இந்த ஒரு நிலையை நம்ம உள்ளத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றா நாளைக்கு மறுமை நாளையில
நபிமார்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. நபிமார்கள் பொறாமைப்படுகின்ற அளவு சுஹதாக்கள், யுத்த காலத்துல போய் ஷஹீதான அந்த போராளிகள், அவர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நன்மை நீங்க செய்யறன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட நன்மையா இருக்கும்? கிபுத்தான்னு சொன்னா பொறாமையில ரெண்டு வகை. ஒன்று ஹசத். ஹசத்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது இல்லாம போகணும் அந்த வெறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்துறது. பாரு, நல்லா அவர் இருங்க, நல்லா அவர்கிட்ட நல்ல காசு இருக்குது, இது இருக்குது, நல்ல வீடு இருக்குது, அது இல்லாம போகணும்னு சொல்லி உள்ளத்தால வெந்து கொள்றது. அப்படி வெந்து கொள்றது மூலமாக அது அவரை வருத்தி கொள்றதுதான். அதனால அவருக்கு ஒண்ணு நடக்க போறது இல்லை. ஒன்று கிபுத்தாங்கிறது அவருக்கு கிடைச்சது எனக்கும் கிடைக்கணும், அவருக்கு கிடைச்சது நல்ல சந்தோஷப்படுறது. ஆனா நாங்க ஆசைப்போம், மாஷா பாரு என்ன ஒரு அறிவு, அதுக்கு பராமரிக்க அனுமதி இருக்குது. இன்னொரு அறிவு, இன்னொரு ஆற்றல் எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கணுமே, மாஷா அல்லா அவருக்கு அல்லா அருள் செய்யணும், அப்படி துவா செஞ்சுட்டு நம்மளும் எதிர்பார்க்கிறது. அப்படிதானே? அது மாதிரி எவ்வளவு அழகா ஓடுறாரு, எவ்வளவு குர்ஆனுடைய விஷயத்தை சொல்லலாம். அது மாதிரி ஒரு ஆள் பொருளாதாரமைக்கு சதக்கா கொடுக்குறாரு, பாரு வாரி வாரி கொடுக்குறாரு அந்த மனுஷன், எங்கிட்ட இல்லையே கொடுக்கறதுக்கு, அல்லாஹ் அவருக்கு இன்னும் பறக்க செய்யணும், அப்படி சொல்றது கிபுத்தா. இது ஆகுமான பொறாமை. நாளைக்கு மறுமையில பாருங்க, இன்ன மின் இபாதில்லாஹ், இன்ன மின் இபாதில்லாஹி லஉனாசன் மாஹும் பிஅம்பியா வலா ஷுஹதா. அல்லாஹ்வுடைய அடியார்களிலே சில அடியார்கள் இருப்பார்கள், அவர்கள் நபிமார்களும் இல்லை, சுஹதாக்களும் இல்லை. நபிமார்களும் இல்லை, யுத்த களத்துல சென்று வஃபாத்தானவர்களும் கிடையாது. அவர்களை பார்த்து அம்பியா சுஹதா, நபிமார்கள் பொறாமைப்படுவார்கள், சுஹதாக்களும் பொறாமைப்படுவார்கள் மறுமை நாளையில. ஏன்? பிமக்கானிஹிம் மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் உயிர் தியாகிகளும் பொறாமைப்படுவார்கள். எந்த அளவு என்று சொன்னா, அல்லாஹ் அவர்கள் அவ்வளவு கண்ணியப்படுத்தி இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரர்களே, துக்பிருனா மன்ஹும், யார் அவர்கள் என்று எங்களுக்கு சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ்னு சொன்ன பொழுது, கால ஹும் கௌமுன் தஹாபு பிருஹில்லா அலா கைரி அர்ஹாமின் பைனஹும், அவர்கள்தான் எந்தவித குடும்ப உறவு, அந்த குடும்ப பந்தம், குடும்ப சொந்தம் என்ற எந்த ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் ஒன்று சேர்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக மாத்திரம் நேசம் கொண்டவர்கள். நாங்க நேசிக்கிறோம் எதுக்காக? உண்மையில நான் இவர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், ஆனா அவருக்கும் எனக்கு மத்திய எந்த குடும்ப உறவும் கிடையாது, குடும்ப சொந்த பந்தம் கிடையாது, நான் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன். அர்த்தம் என்ன? அவற்றின் நல்ல விஷயத்தை நான் படிக்கணும், நான் அவருக்கு நல்லதை படிச்சு கொடுக்கணும், அவற்றை இருக்கிற பிழையை நான் திருத்தணும், அவர் எந்த பிழையை திருத்தணும். நாங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கணும், உலகத்தின் அடிப்படையில் அல்ல, மறுமைக்காக மாத்திரம், மறுமையை எண்ணமாக கொண்டு, மறுமைதான் எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி உலகத்தினுடைய லாபங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் அவர்கள் அன்பு கொண்டிருப்பார்கள். அதே போன்று வலா அம்வாலின் யதஆதவுனஹா, அவர்களுக்கு மத்தியில எந்த குடும்ப பந்த உறவும் இருக்காது, எந்த பொருளாதார கனெக்ஷன், கொடுக்கல் வாங்கல் ரீதியான எந்த தொடர்பும் அவர்களுக்கு மத்தியில இருக்காது. வெறுமனே பொருளாதாரத்துக்காக ஒன்று சேர்ந்தவர்கள் அல்ல, வெறுமனே அவர்கள் குடும்பம் என்பதற்காக ஒன்று சேர்ந்தவர்கள் அல்ல, குடும்ப உறவும் அவர்களுக்கு மத்தியிலே இருக்காது, அவர்களுக்கு மத்தியிலே வாரி வழங்கக்கூடிய பொருளாதார ரீதியான தொடர்பும் அவர்களுக்கு மத்தியிலே இருக்காது. அவரோட சேர்ந்தா காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், அப்படி அல்ல. மாற்றமாக அல்லாஹ்வுக்காக அவர்கள் நேசம் கொள்வார்கள். காசு இருக்குதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, அவர் எப்படி கருப்போ இல்லையோ, அவர் அந்தஸ்துடையவரோ இல்லையோ, அவர் ஏழையோ பணக்காரரோ, அதெல்லாம் இல்ல, நான் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக அவர்களோடு நான் சேர்ந்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நாங்கள் பயணிக்கிறோம் என்றால், நாங்க வாரம் எதுக்காக வேண்டி சேர்றோம்? அல்லாஹ் பத்தி பேசுறோம், எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக. அப்ப இப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்ன வஜூஹஹும் லனூர், அவர்களுடைய முகம் ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். நாளைக்கு மறுமையில சாதாரண விஷயம் அல்ல. வைன்னஹும் அலா நூர், அவர்கள் ஒளியாலான மிம்பரிலே இருப்பார்கள். மேடை அமைத்து கொடுக்கப்படும், அந்த மிம்பரும் ஒளியாக இருக்கும், அவர்களும் ஒளியாக இருக்கும். நபிமார்கள் சுஹதாக்கள் எல்லாம் பார்ப்பார்கள் இந்த மனிதர்களை. வலா யகாஃபூன இதா காஃபன் நாஸ், மக்கள் பயப்படுகின்ற வேளையிலே அவர்கள் பயப்பட மாட்டார்கள். வலா யஹ்ஸனூன இதா ஹஸினன் நாஸ், மக்கள் கவலைப்படுகின்ற பொழுது இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். வகரா ஹாதில் ஆயா, இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். சூரா யூனுஸ் உடைய 62வது வசனம். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வை நேசிச்சதுனாலதான் நான் உங்களை நேசிக்கிறேன், அல்லாஹ்வை நேசிச்சாதான் நான் உங்களை நேசிக்கிறேன். அப்படி அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்ட அல்லாஹ்வுடைய நேசர்கள், லா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, வலா ஹும் யஹ்ஸனூன்,
அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக இந்த சூரா யூனுசுடைய 62வது வசனத்தை ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக அன்பு கொள்ள வேண்டும். எங்களுடைய அன்பினுடைய அடிப்படை அல்லாஹ்வுக்காக நாங்கள் அன்பு கொள்ள வேண்டும். ஒரு மார்க்கத்தை படிக்கிறதுக்காக ஒன்று சேர்றோம் என்பதனுடைய அந்த அஸ்திவாரம் அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்தோம், அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்தோம். நாளை மறுமையில் அர்ஷினுடைய நிழல், அல்லாஹ்வுடைய நிழலும் எங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று நாங்கள் ஒளியாலான மிம்பர்ல இருக்கணும் என்று சொன்னா, அதாவது முகஸ்துதிக்காகவோ பெருமைக்காகவோ அது மாதிரி அந்தஸ்து கௌரவத்தை பார்த்தோ இல்லாமல் நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக அன்பு கொள்கிறேன், அல்லாஹ்வுக்காக இருக்கக்கூடிய மக்களோடு நான் சேர்ந்திருக்கிறேன். இப்படி நாம் சேர்ந்து நேசிச்சு அல்லாஹ்வுக்காக பழகின்ற பொழுது, அல்லாஹ்வுக்காக நான் மக்களோடு உறவு கொள்கின்ற பொழுது, யாரோட பழகினாலும் இந்த அடிப்படையை வச்சுக்கொள்ளுங்க. நான் எதுக்காக வேண்டியும் இல்ல, இவர்கிட்ட என்ன பிழை இருக்குதோ நான் சுட்டி காட்டுவேன், அவருடைய நன்மையின் பக்கம் நான் திசை திருப்பேன், அவருக்கு என்ன தேவையோ நான் கொடுப்பேன், அவருக்கு என்ன வசதி தேவையோ நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன் இப்படி என்று சொன்னா, இது எல்லாரும் கோடீஸ்வரனாக இருக்கணும், எல்லாரும் அப்படி உயர்ந்த அந்தஸ்தோட இருக்கணும் என்றல்ல, தன்னால முடியுமான ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை, ஆறுதல் வார்த்தையை சொல்லி கூட ஒரு மனிதன் என்ன செய்யலாம், அவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அன்புகுள்ள சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். ஒரு முஸ்லிமை நேசிக்க வேண்டும், ஒரு மூமின் இன்னொரு மூமினை நேசிக்க வேண்டும். அதனுடைய அடையாளம் அல்லாஹ்வுக்காக. அப்படி நாம் நேசிக்கின்ற பொழுது நாம் ஒன்று சேர்றோம், 4 பேர் 5 பேர் அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்றோம், அல்லாஹ்வை தொழுகிறோம் பள்ளிவாசல்ல, அல்லாஹ்வை நாங்க இப்படியான மஜ்லிஸ்களினூடாக ஞாபகப்படுத்துறோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிம்பர், அதாவது மேடை அமைத்து தருவான். அது ஒளியாக இருக்கும், எங்களுடைய முகமும் ஒளியாக இருக்கும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை இந்த மஜ்லிஸ் பெற்று தரும். நிச்சயமாக நம்ம இப்ப எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, சந்தர்ப்பம் இருந்தா நாங்க என்ன செய்வோம், இந்நேரம் ஒரு பெரிய சமூகமா இருந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு 50-100 பேர் முன்னால இருப்பாங்க, அதே மாதிரி நாம எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருப்போம், உண்டா இருந்து படிப்போம். அப்ப மலக்குமார சூழல் நாங்க படிச்சுட்டு இருப்போம். அல்லாஹ் நிச்சயமாக நாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்த எல்லோருக்கும் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அந்த மிம்பருடைய மேடை அமைச்சு முகத்தை பிரகாசமா ஆக்குவான் நாளைக்கு மறுமையில. இப்ப அது முடியவில்லை என்பதனால நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் இந்த வகுப்புல கலந்து கொண்டோமோ, இது போன்ற வகுப்புகள் வேற வகுப்புகள்ல அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெளிவான அக்கீதாவின் அடிப்படையில் யாரெல்லாம் படிச்சு இப்படி ஒன்று சேர்றாங்களோ, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் தஆலா கொடுக்கிற உயர்ந்த சிறப்பு என்னண்டா, நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க. சொர்க்கத்துல நபிமார்கள் சுஹதாக்கள் உங்களை பார்த்து ஆசை வைக்கின்ற அளவு, பொறாமைப்படுகின்ற அளவு அல்லாஹ் ஒரு மேடை அமைத்து உங்களோட முகத்தையும் அழகாக்கி உங்களோட முகத்தை பிரகாசிக்க செஞ்சு அந்த மேடையும் பிரகாசிக்க செய்வான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தான் நாம் கடந்த 10 வகுப்புகள்ல நாங்க படிச்சு சம்பாதிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளையும் நாம் இந்த ஒரு சிறப்பை மனசுல வச்சு நாம் அடுத்தடுத்த வகுப்புகளையும் சேருவோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாம எதெல்லாம் படிச்சோமோ, எதெல்லாம் கேட்டோமோ, கடந்த 10 வகுப்புகள் எதெல்லாம் படிச்சோமோ கேட்டோமோ அதன்படி நாங்க அமல் செய்வோம். முதலாவது நாங்க அமல் செய்வோம். அடுத்த எங்களோட சகோதர சகோதரிகள், நண்பர்கள், தெரிஞ்சவங்க, உறவினர்கள், சொந்த பந்தம், அதே போன்று வீட்டில் கூடிய எல்லோருக்கும் நாங்க சொல்லிக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று யாரெல்லாம் அதாவது தவறி போச்சு, 1 வகுப்பு 2 வகுப்பு தவறி போச்சுன்னு சொன்னா தாராளமாக நீங்க என்ன செய்யலாம், நம்முடைய சேனல்ல பார்த்து கொள்ளலாம், அதை நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தவங்களுக்கும் நீங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே உயர்ந்த அல் ஃபிர்தௌஸுல் ஆலாவை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அதே போல நாளை மறுமையில எங்களுடைய முகத்தை அல்லாஹ் பிரகாசிக்க செஞ்சு நாளைக்கு அந்த மிம்பர் மேடையில, ஒளியாலான மேடையில உட்கார வைக்கக்கூடிய அந்த சிறந்த சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற தொடர் 10 வகுப்பு முடிவடைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்ட அடுத்தடுத்த காலங்களையும் இதே தொடர்ச்சி இன்னும் போகும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இன்னும் நிறைய இலகுவான அமல்கள், அதிகமான அமல்கள் நிறைய இருக்குது. சில ஏதோ மாற்றம் அப்படியே மாறி மாறி இன்ஷா அல்லாஹ் நிறைய நாங்க படிப்போம். அந்த அடிப்படையில் இந்த வகுப்பு இன்றையோட முடிவு பெறுகிறது. அதாவது இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்போட முடிவு வருது, 10 தொடர். இது நம்ம என்ன செய்யலாம், யூடியூப்ல கூட விடுபட்ட பகுதிகள் இன்ஷா அல்லாஹ் சரி செஞ்சிருவாங்க. அது விடுபட்ட பகுதிகள் எல்லாம அடுத்த, ஏன்னா ஃபேஸ்புக்ல எல்லாருமே பார்க்க மாட்டாங்க, யூடியூப் யூஸ் பண்றவங்க, யூடியூப் மட்டும் பாக்குறவங்க இருப்பாங்க. அப்ப அதுல 10 தொடர்களை நீங்க பார்த்து அமல்களை குறிச்சு வச்சு செஞ்சுவாங்க. உங்களுக்கு நன்மை கிடைக்கும், எங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதான் நோக்கம் உண்டு. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த தொடர்ச்சி, அடுத்த 10 வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரும் அமல்கள். அது ஒரு வகுப்பு அல்ல, 10 வகுப்பு. கிட்டத்தட்ட இன்ஷா அல்லாஹ் ஒரு 60-70 அமல்கள் இருக்குது.
நம்ம ஹதீஸ் சையான ஹதீஸ்ல இருந்து நம்ம தொகுத்தது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்தடுத்த 10 வகுப்புகள் நம்ம படிக்கலாம். அல்லாஹ்வின் அன்பை பெற்றுத்தரும் அமல்கள். அது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சனிக்கிழமை இதே நேரத்துல ஐக்கிய அரபு அமீரக நேரப்படி 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இந்தியா இலங்கை நேரப்படி 9:30 10:30 அப்படித்தானே 9:30 10:30 இன்ஷா அல்லாஹ் சனி செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியா நடைபெறும். அதே போன்று சஹீஹுல் புகாரினுடைய வகுப்பு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வருது. அதாவது உதவியால சில அடுத்த வகுப்பு கிதாபு தாவாத், பிரார்த்தனைகள், முக்கியமான துவாக்கள்லாம் நாம படிச்சுட்டு போறோம். இன்ஷா அல்லாஹ் இப்ப அடுத்தடுத்த துவாக்கள்லாம் மிக வரக்கூடிய வகுப்புகள்ல எல்லாம் நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய் நொம்பலங்கள், கடன் பிரச்சனைகளுக்குரிய என்னென்ன துவாக்கள் ஓதணுமோ அதை தொடர்ச்சியா நாங்க படிச்சுட்டு வரோம். அது வெள்ளிக்கிழமை காலையில அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக வெள்ளிக்கிழமை காலையில அது 8 மணி ஐக்கிய அரபு அமீரக நேரப்படி 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் காலையில நடைபெறுது. இந்தியா இலங்கை நேரப்படி 9:30 10:30 வரைக்கும். அப்ப அந்த வகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்க. உங்களோட தெரிஞ்சவங்க, நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுவும் பெரிய ஒரு நன்மை இன்ஷா அல்லாஹ் நமக்கு பெற்றுத்தரும். எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அனைத்து வகுப்புகளையும் கலந்து கொள்வோம். இல்மை அதிகரித்துக் கொள்வோம், அமலை அதிகரித்துக் கொள்வோம், அமலை தொடர்ச்சியாக செய்வோம், மக்களுக்கு எத்தி வைப்போம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல அமல் நல்ல முறையில அழகிய அமல்களை செஞ்சு நாளை மறுமையில உயர்ந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக்.